ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓஎம்எஸ் காயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்டீல் காயின், ₹2 காயின். இது ஸ்டீல் காயின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ₹2 காயின், மியூல் காயின். உங்களுக்கு வந்து மியூல் காயினை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகேவா? ₹10 காயினுடைய டை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாணயத்தில் ₹2 ஸ்டீல் காயினில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வீடியோ பாருங்கள் முழுசாக. இப்போ பாருங்கள், இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பக்கத்தில் பாரத் என்ற எழுத்து வந்து உங்களுக்கு நேராக இருக்கும். அடுத்து வந்து இந்தியான்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதியிருக்கோம். அடுத்தது இந்த ஒரு கோடு போட்டிருக்கோம். கோடுக்கு கீழே வந்து உங்களுக்கு அசோக சிம்பளம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. சத்யமே ஜெயந்தின்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. அடுத்தது இது கோடு போட்டிருப்பாங்க. அது கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2010 ஹைதராபாத் மின்ட். இது ஹைதராபாத் மின்ட்டு. இது சாதா காயின். நான் சொல்கிறது சாதா காயின். ஆனால் இதே காயினில் உங்களுக்கு வந்து இது வந்து எட்ஜு பாருங்கள். இதோட எட்ஜு பாருங்கள். அடுத்தது மறுபக்கம் வந்து உங்களுக்கு மறுபக்கம் ₹2 எழுத்தால் எழுதியிருப்பாங்க. ஹிந்தியில் ₹2 சொல்லி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் ₹2 இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. அடுத்தது ரெண்டு விரல் நீட்டிக்கிட்டு மீதி விரல் மடக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நாணயத்தில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாணயத்தில் தான் மியூல் நாணயம் வருது. ஓகேவா? மியூல் நாணயம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோ செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி நான் மியூல் நாணயம் வாங்கியிருக்கேன். மியூல் நாணயம் வாங்கி வீடியோ பண்ணலான்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் மியூல் நாணயத்தை பற்றி சொல்கிறேன். பாருங்கள் டைரெக்டாக. ஓகேவா? இந்த நாணயத்தில் உங்களுக்கு மியூல் நாணயம் வருது. எப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாருங்கள், இப்போ இந்த பாரத் என்ற எழுத்து வந்து நேராக இருக்குல்ல, இந்த பாரத் என்ற எழுத்து வந்து உங்களுக்கு நேராக இருக்குது. அதே நேரத்தில் இங்கே இந்தியான்னு சொல்லி இருக்கும். ஆனால் மியூல் நாணயத்தில் உங்களுக்கு வந்து வளைஞ்சிருக்கும். உங்களுக்கு எழுத்து வளைஞ்சிருக்கும். அதுதான் மியூல் நாணயம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதான் வந்து உங்களுக்கு மியூல் நாணயம் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்குன்னு. இது மியூல் நாணயம். ₹10 டை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ₹10 டை வந்து இந்த நாணயத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மியூல் நாணயம் வளைஞ்சிருக்கும். இந்தியான்னு எழுத்து இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி கோடு போட்டிருக்கோம். அது கீழே அசோக சிம்பளம் ஹிந்தியில் எழுதியிருக்கும். அதே மாதிரி கோடு போட்டிருக்கோம். அது கீழே வந்து பாருங்கள் 2008 நோய்டா மின்ட்டு. 2008 நோய்டா மின்ட்டில் தான் உங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கு, மியூல் நாணயம் வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து முதல் பக்கம். ரெண்டாவது பக்கம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட், இது பேக்கு. ஃப்ரண்ட் பாருங்கள். மறுபக்கம் வந்து பாருங்கள். இந்த வீடியோ செய்யணும்னு சொல்லி தான் நான் உங்களுக்காக வேண்டி இந்த நாணயத்தை வாங்கியிருக்கேன். வீடியோவுக்காக வேண்டி இந்த நாணயத்தை வந்து நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு பாருங்கள், இது வந்து சாதா காயின். உங்களுக்கு இந்த காயின் வந்து உங்களுக்கு சாதா காயின். இது மியூல் காயின். ஓகேவா? இது மியூல் காயின். இந்த விரல் வந்து 2 விரல் இருக்குல்ல, அந்த 2 விரல்லையும் ரேகை தெரியும். இதில் ரேகை தெரியும், இதுலேயும் ரேகை தெரியும்.
ஆனால் இந்த பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தா விபரம் புரியாது. இந்த 2 பக்கத்துலேயே வச்சு பார்த்தா உங்களுக்கு விபரம் புரியாது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு திருப்பி அசோக சம்பளம் இருக்குல்ல, அந்த பக்கம் திருப்பி பாருங்கள். ஒரு நாணயம் வந்தால் அந்த நாணயத்தை முன்னாடி பின்னாடி திருப்பி பாருங்கள். ஓகேவா? அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து லைக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. தயவு செய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நாணயங்கள் நான் வந்து ரேர் நாணயங்கள் மட்டும் வாங்கிட்டுருக்கேன். ரேர் நாணயம் எது இருக்கோ அதை வாங்கிக்கிறேன். ஏன்னா உடனே வந்து எக்ஸிபிஷனுக்கு கொண்டு போனாலும் பையர் வாங்கிக்கிறாங்க, டீலர் வாங்கிக்கிறாங்க. ஆனால் இதே நேரத்தில் ஸ்கேரு சாதா காயின்னு இதெல்லாம் வாங்குறதில்ல. இப்போது நான் வந்து ரூபா நோட்டு வாங்குறதில்ல, வெளிநாட்டு காயின் வாங்குறதில்ல. ரூபா நோட்டுன்னு சொல்லும்போது ஒரு நோட்டு மட்டும் வாங்கிக்கிறேன். ரூபா நோட்டு, பழைய நோட்டு 1964 வருஷத்தில் அச்சடிக்கப்பட்ட அந்த ரூபா நோட்டு மட்டும்தான் வாங்கிட்டுருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இந்த மியூல் நாணயத்தை பற்றி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு வளைஞ்சி இருக்கணும். வளைஞ்சி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கையில் கிடைச்சா நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். பாருங்கள், ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த மியூல் நாணயம் நல்லா பாருங்கள், 2000. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு மின்ட் மார்க், நோய்டா மின்ட்டு டாட் இருக்குது பாருங்கள். ஓகே, இதுதான் மியூல் நாணயம். இது உங்களுக்கு சாதா காயின். ஓகேவா? இது சாதா காயின். ஓகேவா? பாருங்கள், 2010 ஹைதராபாத் மின்ட்டு. இந்த நாணயம் சாதா காயின்னு. நான் இதுதான் உங்களுக்கு ரேர் நாணயம். ரேருனா மியூல். 10 ரூபா டை இருக்குல்ல, 10 ரூபாவுடைய காயின் வந்து டை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாணயத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாணயத்தில் உள்ளது தான் என்னது, இந்த மாதிரி நேராக இருக்குல்ல, இந்த மாதிரி நேராக இருக்கிறதுல அது வந்து 10 ரூபா காயினில் உங்களுக்கு மியூல் காயின் வருது, ப்ளஸ் காயின் அது. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தியில் எழுதியிருக்கும் பாரத் என்ற எழுத்து இதில் நேராக இருக்கும், இந்த நாணயத்தில் வளைஞ்சிருக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பார்த்துட்டு போயிடாதீங்க. தயவு செய்து வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணாமல் விட்டுறாதீங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது நாணயம் இருக்கா, எனக்கு வாட்ஸ்அப்பில் முன்னாடி பின்னாடி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. ஓகேவா? நான் கேட்கக்கூடிய நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு முன்னாடி பின்னாடி தெளிவாக ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. இப்போ நான் எப்படி உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேனோ அதே மாதிரி எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. நான் உடனே வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வாங்காமல் இல்லை, நாணயத்தை வாங்கிட்டு தான் இருக்கேன். உங்கள் கையில் கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இது மியூல் நாணயம், வேல்யூ இருக்குது. இந்த கண்டிப்பாக வேல்யூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேல்யூ சொல்லும்போது உங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 1800 ரூபா வரைக்கும் விலை இருக்குது. ஓகேவா? நான் வந்து இந்த காயின் வந்து உங்களுக்கு வீடியோ செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து 2000 ரூபா கொடுத்து இந்த விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த மியூல் நாணயம் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து 2000 ரூபா கொடுத்து இந்த நாணயத்தை என்ன செய்யணும், வீடியோ பண்ணலாமே, நேச்சராக உங்களுக்கு காட்டணுமே அப்படி சொல்லி தான் உங்களுக்கு வந்து வீடியோவுக்காக வேண்டிய நான் வந்து 2000 ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். வாங்கி உங்களுக்கு வீடியோவில் மத்தியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல உள்ளங்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நல்ல உள்ளங்கள் தயவு செய்து வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.